இன்றைக்கி கிறிஸ்மஸ், அவங்களுக்கு ஆஃபீஸ் லீவு, பசங்களுக்கும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஒரு 10 நாளைக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சு. ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் வந்து கோலமே வந்து போட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய சிஸ்டர் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரங்கோலி சிக்கு கோலம்னா கூட ஓரளவு விழுந்து இழுத்து விட்டுட்டு போயிடலாம் மாட்டுக்கு. ஆனால் இதுமாரி ட்ராயிங் வரைஞ்சி கலர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வெளிச்சமே வந்துருச்சு இன்றைக்கி கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே. மாடும் வந்துருந்ததுங்க. வழக்கம் போல் மாட்டுக்கும் வந்து தீனி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுறதுக்கு முன்னாடி சரி மோட்டரும் போட்டு ஃபுல் பண்ணிடலாமேன்ட்டு அதையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா நான் கோலம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து பெருக்கிட்டு இருந்தேன். பாலும் இனிமே வந்துடும். சரி அதுக்குள்ளே வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு ஒரேடியாக வந்து பால் வாங்கிட்டு மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போயிடலான்ட்டு கீழே தாங்க வந்து கோலம் போட்டுட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே குப்பையை கொண்டு வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. அது இப்போ தான் கொண்டு போய் வந்து கொட்டிட்டு கையோட அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். இது பண்ணும்போதே வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து வந்தது. அது அப்படியே வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் விட்டுட்டு அது நமுனதுக்கு அப்புறமா செடிக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து மேலே ஏறினேன். மேலே போயிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஃபன் வேலையை வந்து பார்க்கணும். கிறிஸ்மஸ்னாலே வந்து பிரியாணி தான். அந்த நாள் விரதம் இல்லைன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து சஷ்டியாக இருக்கிறனால வந்து நான்வெஜ் எதுவும் செய்ய முடியாது. காளான் கிடச்சா வந்து வாங்கிட்டு வர சொல்லி பிரியாணி வந்து பண்ணலான்ட்டு நினச்சிட்ருக்கேன். சப்போஸ் அது கிடைக்கலன்னா வீட்டில் மீல் மேக்கர் இருக்குது. பிரியாணி பண்ணி காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வர சொல்லணும். அது 65 வந்து போடலான்ட்டு பிளானில் வந்து இருக்கிறேன்.